ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அனுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு வயிற்றுக்கு ரொம்ப இதமாக இருக்கக்கூடிய ஒரு ராகி சூப்பு தான் பார்க்க போகிறோம். ராகியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. சொல்லப்போனால் கால்சியம், மெக்னீஷியம், அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அப்புறம் டயாபெட்டிக்கு ரொம்ப ஒரு சிறந்த உணவாக இது இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை எடுத்துக்கிடலாம் ஈஸிலி இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போது இதில் நான் பீன்ஸ், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாசனைக்காக கொத்தமல்லி, கொஞ்சம் முருங்கை இலை எடுத்து வச்சுருக்கேன். ராகி ஃப்ளார் ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். சீரகம், வெள்ளைப்பூடு இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம ராகி சூப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஆயிலை ஊற்றிட்டு இது நான் அடிக்கனமான பாத்திரத்தில் வைங்க. இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான பாத்திரத்தில் வச்சுட்டேன். அடிக்கனமான பாத்திரத்தில் வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு வதக்கிடுவோம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி, அதாவது பீன்ஸ், கேரட்டை போட்டுக்கலாம். நம்ம இதில் பட்டாணி கூட சேர்த்துக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு இப்போதைக்கு இந்த 2 காய் தான் கிடச்சிது. நான் இது கூட கொஞ்சம் முருங்கை இலையும் சேர்த்துருக்கேன். வெள்ளைப்பூடு ஒரு முழு பூடை உரித்து அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அந்த ஆயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இந்த காய்கறி சூப்பாக சாப்பிடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை சேர்க்குறதுனால நிறைய இரும்பு சத்தும் கிடைக்கும். இது குழந்தைங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். ஒரு 6 மாதத்து குழந்தைக்கு கூட இது கொடுக்கலாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. ஒரு இதமான உணவாக இருக்கும் எப்போவுமே. நான் 2 ஸ்பூன் ராகி மாவு எடுத்து அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு, அதுக்கப்புறமா அந்த கொதிக்கிற காய் வெந்துருச்சு. அந்த காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாவை சேர்க்க போகிறோம். ராகி சூப்பு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போது நான் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கட்டியாக ஆரம்பிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் மாவுக்கு நான் 1/2 லிட்டர் தண்ணி அளவு சேர்த்துருக்கேன். இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இறக்கிடுவோம். இப்போது நல்லா கொதித்து நல்லா வெந்துருச்சு அந்த சூப்பு. இப்போது இதில் நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிடுவோம். இப்போ இந்த சூடான ராகி சூப்பை நம்ம பரிமாறலாம். இது சாப்பிடையில் நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அது மாதிரி பசியை தூண்டக்கூடியது. இதில் நிறைய கால்சியம், விட்டமின்ஸ், ஸோ நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுத்துக்கிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அண்டு இது கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். வாமிட்டிங் சென்ஸ் இந்த இது கூழ் சாப்பிட்றதுனால இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சூப் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.